பக்தியினாலே அரங்கனை மணந்த பத்தினி தெய்வம் மண்ணில் நீயே. துளசி வனத்தில் தோன்றிய எங்கள் போதை நாயகி உனை பணிவோமே. பெரியாழ்வாரின் கரத்தினில் தவழ்ந்த பெருமை புரிய திருமகள் நீயே. திருமான் நினைவை மனதினில் ஏந்தி ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்தவள் நீயே. கண்ணனை நினைத்து கனவினை வளர்த்து காத்திருந்தாயே நேசத்தினாலே. உன்னை போலே உலகினில் எவரும் உன்னை அன்பினை உரைத்தவரில்லை. சிந்தையில் ஹரியை சிறப்புடன் வைத்து செய்யும் செயலில் அவனை நினைத்து எந்திரம் போலே வாழ்ந்தவள் நீயே. இணையில்லாத எழில் மிகுந்தோளே. வருக வருக ஆண்டாள் வருக, வணங்கிடுவோரை வாழ்த்திட வருக. புரிக புரிக கருணை புரிக, புருஷோத்தமனின் துணையே வருக. ஸ்ரீவில்லிபுத்தூர் புகழே வருக, ஸ்ரீரங்கநாதன் நாயகி வருக. பாரூர் வியக்கும் பாவை வருக, பணிந்தும் உந்தன் திருவடி வருக. பறித்த மலர்களை கொடுத்தே வருக, பாக்கடல் வாசன் நினைத்தே வருக. எடுத்த முடிவில் இடமாய் வருக, தேடியும் மலையன் துணையுடன் வருக. சூடி கொடுத்த சுடற்பொடி வருக, சூழும் விண்ணலை போட்டிட வருக. ஆடி கழித்திட பறிவுடன் வருக, பக்தவத்சலம் பைங்கில் வருக. ஆடி பூரம் நாளில் தோன்றிய அதிசய குழந்தை அம்மா நீயே. நாடிய பேரிக்கு நலம் புரிவாயே, நாரணன் பெருமை பாடி வைத்தாயே. காலையில் நீயும் கழிப்புடன் எழுந்து தந்தை துணை வர பூவனம் சென்று கூடையில் பூக்களை பறித்திடுவாயே. கோவிந்தன் நாமம் உரைத்திடுவாயே. மலர்களை இணைத்து மாலை தொடுத்து உரிய இடத்திலே நீயும் வைத்தாய். யாரும் இல்லா நேரம் பார்த்து தோளினில் சூடி உளம் அறிந்தாயே. தினமும் எப்படி நடக்கும் செயலை தந்தை அறிய வாய்ப்பிலே இல்லை. மனமும் முகமும் மலர்ந்திட நீயே மாலை சூடி உனை மறந்தாயே. கழுத்தினில் மாலை அழகினை கொடுக்க கழற்றிட உனக்கு மனமே இல்லை. நிலை கண்ணாடியில் உங்களில் கண்டு நீ ரசித்தாயே கோவை தாயே. அழகிய மணாளன் அணியும் மாலை குழந்தை மனமுடன் நீ அணிந்தாயே. அரங்கனும் அதனை ஆனந்தமாக ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டானே. அன்றொரு நாளில் பெரியாழ்வாரின் கண்ணில் பட்டது உந்தன் செயலே. தந்தை வந்ததை காணாத நீயும் மாலையணிந்து மகிழ்ந்திருந்தாயே. பக்தி பொங்கிட இறைவனுக்காக தொடுத்த மாலையை நீழ்கணிந்தாயே. என்றே அவரும் வருத்தம் கொண்டு கண்ணீர் நதியில் உடல் அணிந்தாரே. பெண்ணவள் கோதை சூடிய மாலையில் பெருமாள் மேனில் சூடிட மறுத்து பிழை நான் செய்திட்டேனே என்று குற்ற உணர்விலே நிலை குலைந்தாரே.
அன்றைய நாளில் கனவில் அரங்கன் காட்சி கொடுத்து துயர் துடைத்தாரே. கவலை வேண்டாம் உந்தன் புதல்வி சூடிய மாலை சுகமென சொன்னார். தெய்வம் வந்து சொல்லிய பின்னே மறுத்து பேசிட வார்த்தைகள் வருமோ? ஆண்டாள் சூடிய மாலையை பெருமாள் தோளில் சூட்டி கை தொழுதாரே. கோதை செய்த பாக்கியமன்றோ கோவிந்தன் நெஞ்சம் மகிழ்ந்திட கண்டோம். வேதம் இல்லா நெடியோன் அவனே பேருந்து மழையில் நனைந்தான் நிஜமே. அத்துடன் அரங்கன் நின்று விடாமல் உந்தன் மகளை மணப்பேன் என்றான். பெண்ணுடன் நீயும் ஸ்ரீரங்கம் வருக என்றே சொல்லி மாயவன் மறைந்தான். உலகினை அளந்த பெருமாள் எந்தன் மருமகனாவது பெரும் பேரென்று பெரியாழ்வாரும் பெருமை கொண்டார். பிறவியின் பயனை அடைந்தேன் என்றார். பைந்தெளி ஏந்திய பாவை உன்னை பார்த்திட பார்த்திட எத்தனை அழகு. வையகம் செழித்து வாழ்ந்திட நீயும் வஞ்சனையின்றி திருவருள் வழங்கு. அச்சுதன் புகழை அனுதினம் பாடி வெற்றிடும் வகையில் வளர்ந்தவள் நீயே. இச்சகம் உன்னை இனிதே போற்றும் லட்சிய பெண் என என்றும் வாழ்த்தும். அடியவர் போற்றும் அம்பிகை நீயே. ஆண்டாள் நாச்சியார் என்பதும் நீயே. தொழுதவர்க்கெல்லாம் அருள்பவள் நீயே. தூயவர் நெஞ்சில் இருப்பவள் நீயே. பன்னிரு ஆழ்வார் வரிசையில் நீயும் பாம்புடன் இணைந்து உயர்வடைந்தாயே. பெண்ணினம் போற்றும் முழுமதி நீயே. பேய்களை பொறுத்து நீ அருள்வாயே. அன்புடன் வந்து அரங்கன் நன்று அழைத்ததனாலே பல்லக்கினிலே கோதையை அமர்த்தி ஸ்ரீரங்கம் நோக்கி பெரியாழ்வாரும் புறப்பட்டாரே. போகும் வழியில் காண்பவர் எல்லாம் பூமழையாக புகழுரைத்தாரே. புண்ணியம் செய்தி பூமியில் நீர என்றே சொல்லி வாழ்த்துரைத்தாரே. மாய கண்ணன் இல்லை போலே சட்டென கோதை மறைந்திடலானாள். பதறிய தந்தை திசை பல தேடி பரிதவித்தாரே பாசத்தினாலே. விண்ணில் இருந்து வைகுண்ட வாசன் விஸ்வரூபமாய் தரிசனம் தந்தார். புன்னகை சிந்திட நீ நின்றாயே. சூடி கொடுத்த சுடர் கொடி வழி எந்தன் மனதில் நானே பதித்தேன். வாட்டம் வேண்டாம் வருத்தம் வேண்டாம் காக்கும் கடவுள் கனிவுடன் சொன்னார். சிரமது மேலே இருகரும் குவித்து சேவித்தாரே பெரியாழ்வாரே. வரமது தந்தாய் வாமன ரூபா வணங்கிடுவேனே உனையே என்றார். சில நொடி கடந்து சிந்தை தெளிந்து அரங்கநாதனை அன்புடன் பார்த்தார். புவனம் காக்கும் புருஷோத்தமனும் யாதென விழியாள் வினவிடலானார். தேரருள் செய்யும் பெருமாள் நீரே ஏழை என் சொல் ஏற்றிடுவீரே. சீவில்லி புத்தூர் இருப்பிடம் வந்து திருமணம் புரிக என
உரைத்தாரே. அடியவர் விருப்பம் நொடியினில் தீர்க்க ஆகட்டும் என்று அரங்கன் சொன்னார். அதனை கேட்டு பெரியாழ்வாரும் அகமழிந்தாரே, குலம் குளிர்ந்தாரே. ஆண்டாள் வந்து பிறந்ததனாலே புண்ணியம் செய்வது தீவில்லை தொட்டு. வேண்டும் வரங்களை வழங்கிடும் தலமே வைணவர் போற்றி புகழ்வது நிஜமே. கருட வாகனம் மீதினில் ஏறி சொல்லியபடியே அரங்கன் வந்தான். பெருகிய மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தி பெரியாழ்வாரும் ஆனந்தம் அடைந்தார். பாரோர் போற்றும் பங்குனி உத்திர நாளில் நடந்தது ஆண்டாள் திருமணம். வானோர் பூக்கள் மழையென பொழிய வாழ்த்துக்கள் பலரும் முழங்கிடலானார். மங்கள இசையில் மனமது மகிழ தந்தை ஆழ்வார் நெஞ்சம் நெகிழ. கோதையின் கழுத்தில் கோகுல கண்ணன் மாலை மாற்றி மாங்கல்யம் தந்தார். உருகிடும் மனமும் உறுதியும் இருந்தால் உலகினில் எதுவும் சாத்தியம் தானே. திரும்பிய துணையை தடை பல தாண்டி அடைந்தாள் கோதை பக்தியினாலே. பெண்ணடியார்கள் பற்பல இருந்தும் பெரும் பேருடையாள் மண்ணில் ஆண்டாள். எண்ணிய எண்ணம் முடிக்கும் வரையில் அன்னம் உறக்கம் எதுவும் வேண்டாள். பாவை நோன்பு தந்தது பலனே, பத்மநாபனை பிடித்தது கரமே. தேவை அறிந்து தீர்த்திடுவானே தேவாதி தேவன் மதுசூதனமே. பக்தரை காண பகவான் வருவான், அன்புடன் அழைத்தால் எதையும் ஏற்பான். சிக்கலை தீர்க்க ஸ்ரீஹரி அருள்வான், சீரும் சிறப்பும் அவனே தருவான். புண்ணிய தேசம் 108 மானிடர் வாழ்வில் மகத்துவம் சேர்க்கும். விண்ணவர் போற்றும் நாராயணனே, வேண்டியதெல்லாம் வழங்கிடுவானே. திருத்தலம் அனைத்திலும் தரிசனம் செய்வது எல்லோராலும் இயலாத ஒன்று. பொல்லா பிணியும் வினைகளும் போக்க முக்கிய ஆலயம் செல்வது நன்று. சயன கோலம் கொண்டே அருளும் ஸ்ரீரங்கநாதன் உறையும் கோயில். கோதை பிறந்த ஸ்ரீவில்லி புத்து இரண்டும் வாழ்வில் ஏற்றம் தருமே. எங்கும் எதிலும் இருக்கும் இறைவன் தொடக்கம் முடிவு என்றே கருதி சங்குடன் சக்கரம் தாங்கிய ஹரியை இவ்விரு தலத்தினில் பணிவது நலமே. திருவாரூரில் இருக்கும் தேரே மாபெரும் தேரென முன்னோம் சொல்வார். இரண்டாம் நிலையில் ஆண்டாள் தேரே அடியவர் வியக்கும் அற்புத தேராம். ஆடிப்பூரம் திருநாளன்று அம்மன் ஆலயம் திருவிழா காணும். தேடி செல்லும் பக்தரின் வாழ்வில் தீவினையாவும் தானே விலகும். சிவனது கோவில் யாவிலும் இருக்கும். அம்பிகை கையில் வளையல்கள் ஏறும். பூசைகள் முடித்து அம்மனின் கைவளை அர்ச்சகர் வழங்கிட அடியார் பெறுவர். திருமணம் முடித்த பெண்கள் யாவரும் அம்மனின் வளையல் அணிந்தே மகிழ்வார். பிள்ளை பேரே நிறைந்தே கிட்டும்
என்றே பலரும் நம்பிடுவாரே. மங்களம் நிறைந்த மாதம் இதுவே, மலைமகள் உமையவள் அருளை தருமே. பொங்கலும் வைத்து படையலும் போட அம்மனின் உள்ளம் இளகிடுந்தானே. மார்கழி மாதம் காலை எழுந்து மங்கைய கூட்டம் வருமே நடந்து, ஆளிலை கண்ணன் புகழினை பாடி அதம் அறிவாரே வீதியில்லாடி. மாதம் தனிலே மார்கழி நான் என மதுசூதனனே அன்றே சொன்னான். வேதம் இன்றி கோபியர் எல்லாம் ஒரு மனதாக கண்ணனை துதிப்பார். போதை அருளிய திருப்பாவையுடன் மாணிக்க வாசகர் மகிழ்ந்து பாடிய திருவெம்பாவை பாடலும் இணைந்து ஈசன் கோயிலில் இதமாய் ஒலிக்கும். திரிபுர பைரவி மாரியம்மன் இருவரை ஆடியில் வணங்குதல் சிறப்பு. வரும் வினை நீக்கி வளமுடன் வாழ வரங்களை இருவரும் வழங்கிடுவாரே. ஆடி பெருக்கே ஆடி தபசு ஆடி பூரம் ஆனந்தமாகும். கோடி செல்வம் வாழ்வில் பெறவே தேடி சென்று வணங்கிடுவோமே. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலய கோபுரம் தமிழக அரசின் முத்திரை சின்னம். கட்டிட கலைக்கு இலக்கணமாக விண்ணை தொழுவது போலே திகழும். கோதையின் புகழை அனுதினம் பாடி குமரியர் திருவார் நலம் பெற கோடி. மாதவன் திருமார் மனதை கவர்ந்த மணமகள் திருமகள் பாவை வாழ்க. வேண்டா வினைகளை விரைந்து தடுக்கும் ஆண்டாள் கவச்சம் நன்மைகள் வழங்கும். சரணம் சரணம் கோதை சரணம், சரணடைந்தோரை காப்பாய் சரணம்.